என்னண்டா அப்ப நம்ம இந்த கிட்னி வருத்தம் இப்ப வர கூட்டிட்டு போகுதானே கிட்னி வருத்தம். அப்ப நேற்று எங்க படிப்பிச்ச சார் ஒரு ஆள் கால் பண்ணி இப்படி கிட்னி வருத்தத்தை ஏர்லியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்னையும் டெஸ்ட்டுகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தீக்கான்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அதுக்கு பிறகு நான் அதை பத்தி கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அதாவது கிட்னி பழுதானதுக்கு பிறகுதான் எல்லாரும் கண்டுபிடிப்பாரு. அதாவது முகம் வீங்கி கால் வீங்கினதுக்கு பிறகு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணா உங்களோட கிட்னி பழுதா போயிடுச்சுன்னு சொல்லி சொல்றது. நம்ம போன மாசம் சந்திச்சிருப்போம், நெல்லா இருந்தவர் பக்கத்து வீடு அடிக்கும் திடீர்னு அப்பல கேள்விப்படுவோம் அவரோட கிட்னி பழுதா போயிட்டான். அதனால நம்ம அந்த ஆரம்ப கட்டத்துல கிட்னியை செக் பண்றல, ஆரம்ப கட்டத்துல கிட்னியை செக் பண்றல சரியானே. அப்ப ஆரம்ப கட்டத்துல கிட்னியை செக் பண்றதுக்கு நாம என்ன செய்யணும்னு சொல்லிச்சேன்னா ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கு, அந்த டெஸ்ட் நாம செய்யணும். செஞ்சோம்னு சொல்லிச்சேன்னா கிட்னி பழுதாகிற தொடங்குதான்றதை கண்டுபிடிக்கலாம் சரியானே. அதுவும் அந்த யூரின் மைக்ரோ அல்புமின் ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கு சரியானே. யூரின் மைக்ரோ அல்புமின் ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கு. அதை நாங்க சீனி வர்த்தகாரர்கள் பிரஷகாரர்கள் எல்லாம் கட்டாயம் செக் பண்ணணும் சரியானே. இப்ப கண்ட்ரோல் இல்லாட்டி சீனி நம்மட கிட்னியை பாதிக்கும் தெரியும் எல்லாருக்கும். பிரஷர் கண்ட்ரோல் இல்லாட்டியும் கிட்னியை பாதிக்கும். வேற சில நச்சு பதார்த்தங்கள் நம்ம உடம்புல அதிக அளவு கெமிக்கல் போட்ட உணவுகள் அடிக்கடி சாப்பிடுறது அதுகளும் எங்களோட கிட்னியை பாதிக்கிறது சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஏதாவது கிருமி தாக்கங்கள் அடிக்கடி சலக்கடுப்பு அடிக்கடி வாரு, நீர்க்கடுப்பு அடிக்கடி வாரு, அப்ப அதுகளாலேயும் கிட்னி பாதிப்பு வரலாம். அப்ப நாங்க பொதுவா நடக்கிறது கண்ட்ரோல் இல்லாத கட்டுப்பாடு இல்லாத சீனி, கட்டுப்பாடு இல்லாத பிரஷர். அப்ப நாங்க இந்த சீனி காராக்கள் பிரஷர் காராக்கள்லாம் கட்டாயம் ஆக குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா சரி நாங்க இந்த டெஸ்ட்டை செய்யணும். யூரின் மைக்ரோ அல்புமின் சொல்லி சொல்றது சரியான, யூரின் ஏசிஆர்னு சொல்றது சரியான, அல்புமின் கிரியாட்டினின் ரேஷோன்னு சொல்றது யூரின் ஏசிஆர். நம்ம இப்ப சீனிக்காராக்களுக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா டெஸ்ட் செய்யறோம் தானே, HbA1c ஒரு டெஸ்ட் செய்யறோம் சீனிக்காராக்களுக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா. அது என்னத்துக்கு என்னன்னா சீனியால நம்ம உடம்புல பாதிப்புகள் ஏற்படுதான்னு பாக்குறது. அதே மாதிரி கிட்னில பாதிப்புகள் ஏற்படுதா, கிட்னி பழுதாக தொடங்குதான்னு பாக்குறது தான் இதை செய்யறேன் யூரின் ஏசிஆர். இது பெரிய ஹாஸ்பிட்டல்ல செய்வாங்க, நம்ம சின்ன ஹாஸ்பிட்டல்ல இல்ல. ஆனா நாங்க பாலமுனையில அதுக்குரிய சென்டர் ஒன்று இருக்கு, அதுக்கு நாங்க யூரின் எடுத்து அனுப்பினோம்னா அவங்க செக் பண்ணி நம்மளுக்கு ரிப்போர்ட் தருவாங்க சரி. அதை வெளியில செய்யறதா ஒரு 1800 ரூபா போகும். அது ஆனா 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் செய்யறது, நம்ம ஒவ்வொரு மாசம் செய்யறதில்ல அது. அப்ப அது இப்ப நாம கிட்னி ஒன்று பழுதானா ஒரு கோடி வேணும். ஒரு கிட்னி ஒன்று பழுதானா ஒரு கிட்னி மாத்திரத்துக்கு ஒரு கோடி செலவழிக்கும் என்ன. அது முடியறதும் இல்லை, செஞ்சதுக்கு போறவும் தொடர்ச்சியா குளிச்சா மருந்துல ஏறிக்கணும் வாழ்நாள் பூரா. அது லேசா இது ஒரு 1500 ரூபாய் செலவழிச்சு 6 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம கிட்னிகள்ல பிரஷரால பாதிப்பு இருக்கா சீனியால பாதிப்பு இருக்கான்னு பாக்குறது லேசானது நாம தீர்மானிச்சா சரி சரியான. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல செய்யக்கூடிய வசதி இல்லாம போனா ஏதாவது கெமிக்கல் முடிஞ்சு அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க அதை கட்டாயம் செய்து பார்க்கணும் சரியான. செய்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அதுல அந்த 30க்கு குறை இருந்தா சரியானே, அந்த யூரின் மைக்ரோ அல்புமின் சொல்றது 30 விட குறை இருந்தா சரியானே நம்மளுக்கு பாதிப்பு இல்லை சரியானே. 30க்கும் 300க்கும் இடையில வருதுன்னு சொன்னா அதை சொல்றது இப்பதான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுது. அதாவது உங்களோட யூரின்ல புரோட்டீன் போறோம்பாங்க, இப்ப யூரின்ல புரோட்டீன் போகுதாம் அவருக்குன்னு சொல்லிச்சுன்னா கிட்னி பழுதா போயிடுச்சு கருத்து. இப்ப இதுல அந்த 30க்கும் 300க்கும் இடையிலங்கிறது மைக்ரோ அல்புமின் யூரியான்னு சொல்றது. மைக்ரோன்னா சின்ன கட்டின் சின்ன சின்ன புரத துணிக்கைகள் போகுது. அப்ப உங்களோட கிட்னி பழுதாக தொடங்குது. அப்ப நாம இதை அறிஞ்சோம்னு சொல்லிச்சோன்னா நாங்க கடும் கட்டுப்பாடா இருந்து ஒழுங்கு அதுக்குரிய மாத்திரைகளை சரியான விசேட வைத்திய நிபுணர்கள் எல்லாம் அதுக்கு இருக்காங்க கிட்னி வருத்தத்துக்கு சொல்லி அவங்கள சந்திச்சு குளிசைகளை கொஞ்சம் மாற்றம் செஞ்சு நாங்க மேலதிகமான பாதிப்பு வராம எங்களை பாதுகாக்கிறதுக்கு அது உதவும். ஆகவே இந்த டெஸ்ட்டை கட்டாயம் நாங்க செய்யறோம். அதுக்கு ஃபாஸ்டிங் சாப்பிடாம இருக்க ஒன்றும் இல்லை, யூரின் தாண்டி செக் பண்ணி பாக்குறது, யூரின் எடுத்து பாக்குறோம் நாங்க சரியானே. அதுல செக் பண்ணி பாக்குறது 300க்கு மேலன்னு சொல்லிச்சேன்னா அந்த டெஸ்ட்ல ரிப்போர்ட் 300க்கு மேல காட்டுதுன்னு சொல்லிச்சேன்னா நம்ம கிட்னி பெரிய அளவுல பாதிக்க தொடங்கிடுது சரியானே. அப்ப அந்த அளவு போகப்படா. நாம நார்மலா யூரின் எடுத்து செக் பண்ண தானே, நம்ம ஹாஸ்பிட்டல்ல யூரின் செக் பண்ண தானே யூரின் ஃபுல் ரிப்போர்ட்னு சொல்லி அதுல அந்த பெரிய அளவுல போனா தான் காட்டும் புரதம் போறது அல்புமின் போறோம்பாங்க. அது பெரிய அளவுல போனா தான் அதுல காட்டும். நான் சொல்றது அந்த சின்ன அளவுல நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவு துணிக்கைகள் போகக்குள்ளையும் காட்டுறதுதான் இந்த மைக்ரோ அல்புமின் சொல்றது, அது காட்டுறதுதான் அந்த நான் சொல்ற டெஸ்ட். அப்ப நாங்க கட்டாயம் எல்லாரும் நம்ம இதுல பிரஷர் கிளினிக் வாராக்கள் இருக்கோம். அப்ப நாங்க ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா நாம அந்த டெஸ்ட்டை செய்யணும். நாங்க இங்க பிளட் யூரின் எடுத்து பாலமுனைக்கு அனுப்பி செய்வோம் அது. அப்ப நீங்க கட்டாயம் டாக்டர் மாட்ட கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும். அப்ப கிளினிக்ல பிஸி ஆகல. இப்ப நாமளும் என்ன செய்யற
குயிக்கா டாக்டர் குளிச்சு எழுதித்தாங்கன்னு எடுத்துட்டு ஒரு தானே பாக்குறேன். சரி, அப்ப நாம கொலஸ்ட்ரால் பார்த்து மிச்சங்காலம் ஆகுது, யூரின்ல இந்த கிட்னி பார்த்து மிச்சங்காலம் ஆகுதுன்னு சொல்லிச்சுன்னா நாங்க அந்த டெஸ்டையும் செய்யணும். நாம இந்த கால பழமையா கிட்னி டெஸ்டோடு செய்யறோம் தானே, பிளட்ல எடுத்து பார்க்கோம், ரத்தத்துல. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடினதுக்கு பொருளான்னு அது காட்டுறது, கிரியாட்டினின் பாக்குறது. நான் சொல்ற யூரின்ல காட்டுறது வந்து ஆரம்ப கட்டத்துல பாக்குறது. அப்ப அதை கொஞ்சம் நீங்களும் ஞாபகப்படுத்தணும். ஞாபகப்படுத்தி 6 மாசமா போயிட்டு அதுல மிச்சம் 1 இயரா போயிட்டு இருந்தாலும் நாங்க கட்டாயம் அதை ஞாபகப்படுத்தி செக் பண்ணுங்க. சரி, அதுக்கு ஒரு நாங்க ஒரு டேட் ஒன்று தருவோம். அந்த டேட்டுக்கு வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, யூரினை எடுத்துக்க வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதை நாங்க பாலமணிக்கு அனுப்பி செக் பண்ணி உங்களோட ரிப்போர்ட்டை பார்க்கலாம். சரி, ஆகவே தயவு செய்து நாங்க அந்த உபாதைகள் ஏற்பட்ட வார விளைவெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு கிட்னி ஒன்று பழுதானா ஒரு குடும்பத்துல ஒரு ஆளுக்கு, உமாக்கு, வாப்பாக்கு அல்லது சௌரங்களுக்கு யாருங்க ஏற்பட்டா எவ்வளவு சுமன்றதை யோசிங்க. அது முடிய மாட்டா. என்ன டயாலிசிஸ் பண்ற, ரத்தம் சுத்தம் செய்யற, 2 நாளைக்கு ஒருக்கா ஹாஸ்பிட்டல் தான், 3 நாளைக்கு ஒருக்கா ஹாஸ்பிட்டல் தான். போய் டயாலிசிஸ் பண்ணிட்டு வரணும். டயாலிசிஸ் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் உடம்பு வீங்கும், திருப்பி தண்ணி எல்லாம் கால் வீங்கும், படுக்கையில தூங்கையில மூச்சு தாட்டம், தண்ணி கூட்டிட்டு திருப்பி போய் டயாலிசிஸ் பண்ணி தண்ணி எல்லாம் அவுட் பண்ற. என்ன இப்ப கிட்னி செய்யற வேலையை மெஷினாலே செய்யற. நம்ம கிட்னி வந்து என்ன செய்யுது, செலத்தை அளவுக்கு வச்சுட்டு மேலே மட்டத்துல வெளியாகுது. அது கிட்னி வேலை செய்யாம விட்டா அந்த யூரின் வந்து வெளியாகிற குறைஞ்சிட்டு போகும். அதுக்கு தான் இந்த மெஷினால நாங்க அதை செய்யறது. அப்ப அதனால நீங்க அந்த கட்டத்துக்கு எல்லாம் போகாம இருக்கிறதுக்கு நம்ம வருமுன் காப்போம். என்ன அப்ப நீங்க கட்டாயம் இந்த டெஸ்ட் செய்யணுமா, யூரின் ஏசிஆர்ன்னு சொல்லி சொல்றது, 6 மாதத்துக்கு ஒருக்கா செய்யறது. அதை நீங்க உங்களுக்கு டாக்டர் மாட்டி சொல்றது கஷ்டம்னா அந்த பாலமுனைக்கு அனுப்பி செக் பண்ற யூரின் டெஸ்ட் ஒன்று, ஆரம்ப கட்டத்துல சீனி அந்த நம்மளுக்கு கிட்னி பாதிப்பு இருக்காண்டு பாக்குற டெஸ்ட் ஒன்று செய்யணும்னு சொல்லி ஞாபகப்படுத்தினா அவங்க எழுதி அதுகளை செய்வாங்க. ஆகவே நீங்க கட்டாயம் இந்த டெஸ்ட்களை செய்யணுமா. பிரஷர் கிளினிக் வாரார்கள் கட்டாயம் கிட்னி பாக்குறது, கொலஸ்ட்ரால் பாக்குறது 6 மாதத்துக்கு ஒருக்கா, கண் செக் பண்ற வருஷத்துக்கு ஒருக்கா. அது நாங்க இங்க வெள்ளிக்கிழமைகள்ல செய்யறோம். அதுக்கும் நீங்க வருஷமா போயிட்டுன்னு சொல்லிச்சேன்னா கண்ணில் பிரஷரால ரத்த நரம்புகள் வந்து வெடிச்சு உள்ளுக்கு ரத்த கசிவுகள் வர. அப்ப நீங்க பார்க்கக்குள்ள என்னத்தையும் பார்க்கக்குள்ள ஒரு மங்கள் மாறி அப்படிதான் தெரியும். சில ஆளுக்கு கண்ணுக்குள்ள நோவும் குத்தும். அப்ப இப்படி அந்த ஆரம்ப கட்டத்துல கண்டுபிடிக்கணும். இதுகளை கண்டுபிடிச்சு அதுக்குரிய சிகிச்சைகளை செய்யலாம். அப்ப அதையும் நீங்க வருஷத்துக்கு ஒருக்கா கண் செக் பண்றது, இதுகளையும் நீங்க பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது எக்கோ பண்ணி பாக்குற, பிரஷரால ஹார்ட் வந்து வீங்கிருக்கான்னு பாக்குற. பிரஷர் கட்டுப்பாடு இல்லாத ஆகல இருதயம் வீங்கும் பிரஷருக்கு. அப்ப ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்ற, ஹார்ட் வீங்குற அவங்களுக்கு தான் இந்த கால் வீங்குற, இரவைக்கு தூங்கையில எலும்பி இருக்கிற மூச்சு தட்டுன்னு சொல்ற. தூங்க மல்லாக்க படுத்தா மூச்சு தட்டும், எலும்பி இருந்தா லேசா இருக்கும். அது ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்ற. சில இழப்புன்னு சொல்லி ஆவி பிடிக்க வாரு, அது அந்த இழப்பு இல்லை, அது மூச்சு இழப்பு தானே, அது சுவாசப்பை. இது வந்து ஹார்ட் வீக்கான வார இழப்பு, நடந்த வேலைக்கும் பாத்ரூம் போய் வந்தா மூச்சு தட்டும், ஒரு கொஞ்ச நேரம் இருந்தா சரியாயிடும். அது வந்து ஹார்ட் வீங்குற, ப்ரெஷர் கூடி இருதயம் வந்து வீங்குறது, அது கட்டுப்பாடு இல்லாட்டி. இப்படியான டெஸ்ட்டுகளை வந்து கட்டாயம் நீங்க இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம ப்ரெஷர் கிளினிக் வாராக்கள் செய்து கொள்ளணும். செய்து அந்த ஆரம்ப கட்டங்கள்ல நாங்க கொஞ்சம் என்னன்னா, நாம வந்து வளமையா நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும் வரை நாங்க வந்து கூட பேர் வந்து கேர்லெஸ் ஆகிக்கிற கவனிக்கணும். பாதிப்பு ஏற்படும் வரையில் எனக்கு ஒன்றும் இல்லானே, இப்ப ப்ரெஷர் கூடி இருக்கும், தலை சுத்து இல்லை, எனக்கு தலையீடு இல்லை, எனக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை. ப்ரெஷர் கூடி எனக்கு மதிப்பெண் எனக்கு தெரியும். நீ சில ஆக்கள் டேப்லெட்டுகள் ஒழுங்கா போடுறல, சரியானு. அப்ப ப்ரெஷர் வந்து 50% ஆக்களுக்கு அறிகுறி ஏறிக்காதாம். ப்ரெஷர் கூடினாலும் 50% ஆக்கள் அறிகுறி காட்டாது, ஒரு 50% ஆக்கள் தான் அறிகுறி காட்டும். தலை சுத்து வாருது, தலையீடு வாரு, பிடரி கடுக்கிறது, கண்மங்கள் மாதிரி வாருது எல்லாம், உடம்பு டைட் அடிக்கிற மாதிரி வீங்கின மாதிரி இருக்கிறது எல்லாம் ஒரு 50% தான். மிச்சம் 50% இருக்கு ஒண்ணுமே அறிகுறி இல்லை. திடீர்னு போல பாரிசபாதம் வந்ததுக்கு பிறகுதான் ப்ரெஷர் தெரிய வருது. ஆகவே நாங்க உபாதை ஏற்படுறதுக்கு முதல்லயே நாங்க எங்களை பரிசோதிக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் பழகிக்கொள்ளு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.